ஓகே, கடைசியா பேசலாம். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஓகே, போலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருமூர்த்தி மலை பகுதியிலே இருக்கிறதான இந்த கிராமவாசிகளே, நல்ல ஒரு சாட்சியை அன்பு மகன் மூலமாய் நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை ஆட்சி தேற்றி அரவணைத்து போஷித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, நல்ல ஒரு சாட்சி அன்பு மகன் மூலமாய் கேட்டோம். வாழ்க்கையிலே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மீறல்களிலும் பில்லிசூனிய கிரிகளிலே விடுவிப்பதற்கு யாரும் இல்லை. பல இடங்களுக்கு கடந்து சென்று முயற்சித்தார்கள், ஒரு பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்த போது அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் இயேசு தர வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள். வாழ்க்கையிலே அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தருவார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக, மீறலுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற உண்மையுள்ள ஒரு தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கடன் பிரச்சனை மாறும், வியாதிகள் மாறும், துன்பங்கள் மாறும், பிள்ளைகள் நன்றாய் படிப்பார்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாய் சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அவரதுமாய் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேளையிலே இந்த ஜனத்திற்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக ஒரு முறையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே நீங்களும் கலந்து கொள்ளும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் ஜெப நிலையில் இருக்கும்போது பாசமா இந்த வேளையில ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்திற்காக ஜெபம். ஜோசுவா ஜெபம் பண்றீங்களா? பண்ணுங்க. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே.